இயற்கை எழில் கொஞ்சும் நெல்லை மாவட்டத்தின் அடையாளமாக வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி பாய்ந்து வளம் சேர்க்கிறது. இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை தற்பொழுது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் மலைகள், அருவிகள் என இயற்கை எழில் கொஞ்சும் மாவட்டமாகும். மாவட்டத்தின் அடையாளமாக வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி நதி பாய்ந்தோடி வளம் கொளிக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம் என 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மாவட்டத்தில் மாநகர் பகுதியான திருநெல்வேலி, பாளையங்கோட்டை ஆகிய 2 தொகுதிகளை மையப்படுத்தி மாநகராட்சி அமைந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் 1678 வாக்குச்சாவடிகள் உள்ளன. SIR இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 6,69,911 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,48,245 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 146 பேர் என மொத்தம் 12,65,302 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். மேலும் மாவட்டத்தில் 298 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. கடந்த முறை நெல்லை மாவட்டத்தில் திமுக 2 இடங்களிலும், காங்கிரஸ் ஓரிடத்திலும், அதிமுக ஓரிடத்திலும், பாஜக ஓரிடத்திலும் வெற்றி பெற்றிருந்தது. நடப்பு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பல்முனை போட்டிகள் நிலவுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராதாபுரத்தில் பாஜகவும், அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை ஆகியவற்றில் அதிமுகவும், நாங்குநேரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் போட்டியிடுகிறது. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் 3 தொகுதிகளில் திமுகவும், 2 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுகின்றன. மேலும் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 90 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தற்போது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தின் பிரதான தொழில் விவசாயம் என்பதால் அணைகள், ஆறுகள் முதல் கிளை வாய்க்கால் வரை முறையாக தூர்வார வேண்டும், நிலத்தடி நீர்மட்டம் உயர நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயம் சார்ந்து இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும், பேரிடர் காலங்களில் இழப்பீடுகள் வழங்க வேண்டும், நெல் கொள்முதலில் ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், நெல் உலர்களன்கள் அமைக்க வேண்டும், வன விலங்குகள் விளைநிலங்களுக்குள் மற்றும் ஊருக்குள் புகுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும், மாநகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் மூலப்பொருட்கள் வழங்க வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க அதிகமான தொழிற்சாலைகள் வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நெல்லையிலிருந்து திருமலை குமார்.